கர்த்தருடைய பாடலின் சாட்சிகள் என்கிற இந்த காணொலியின் 8ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. பரலோக நம்பிக்கை தரும் இந்த பாடல் எப்படி எழுதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? இளம் வாலிபர் ஒருவர் தன்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் மிகுந்த பலவீனமடைந்து மரணப்படுக்கையில் சாகும் தருவாயில் இருந்தார். அப்பொழுது அவரை சுற்றிலும் அவருடைய தாயார், இளம் வயது மனைவி, 2 குழந்தைகள் கண்ணீரோடு செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தனர். தன்னுடைய தாயாரை நோக்கி, என்னுடைய மனைவியையும் 2 குழந்தைகளையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன்னுடைய கடைசி தருணங்களை எண்ணி இந்த வாலிபன் காத்து கொண்டிருந்தார். இந்து பின்னணியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய தாயாரும் மனைவியும் திகைத்து நின்று கொண்டிருந்த போது ஆதரவற்றோருக்கு ஆறுதல் அளிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி போராடி ஜெபிக்க ஆரம்பித்தனர். தெய்வ சந்நிதியில் அவர்கள் ஜெபமும் எட்டியது. வாழ்க்கை இறுதி கட்டத்தில் நின்ற அவ்வாலிபனின் உள்ளமோ மரணத்தையும் தாண்டி பரலோக வாழ்வை நாடி வாஞ்சிக்க துவங்கியது. அனைவரும் ஜெபித்து முடித்த பின்பு கண்களை திறந்த அந்த வாலிபன் ஆவியானவர் தனக்குள் தந்த நல் நம்பிக்கையினால் நிறைந்து பரலோகமே என் சொந்தமே என்னும் இப்பாடலின் முதல் 2 சரணங்களை எழுதினார். அதைத் தொடர்ந்து கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுவேனே என்ற நம்பிக்கை நிறைந்த மற்றொரு பாடலின் 2 சரணங்களையும் அந்த நேரமே எழுதி முடித்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் வாக்களித்து அற்புத சுகத்தை கொடுத்ததைப் போல் இந்த வாலிபரையும் தேவன் தேற்றி சுகத்தை கொடுத்தார். மரண தருவாயில் இந்த அருமையான நம்பிக்கையூட்டும் ஆறுதல் பாடலை இயற்றிய அந்த வாலிபன் போதகர் எம். வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் ஆவார். அவர் தனது சிறு வயது முதல் தமிழ் மொழியில் மிகவும் ஆர்வம் மிக்கவராக விளங்கினார். இளம் வாலிப நாட்களில் தாள வாத்திய இசை கருவிகளை வாசிப்பதில் தேறினவராக காணப்பட்டார். இவரோடு கூட இசையில் தாளந்து படைத்த வாலிபர்களாகிய சக்தி விட்டர், ஸ்வேன் பீட்டர் ஆகியோரும் இணைந்து ஒரே குழுவாக கிறிஸ்தவ இன்னிசை கச்சேரிகளையும், திருச்சபை நிகழ்ச்சிகளையும், திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளையும், கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனைகளையும் நடத்தி கொண்டு வந்தனர். வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்கள் மருத்துவ படிப்பை மேற்கொள்ள விரும்பியும் அவருடைய பெற்றோரோ தேவ சித்தத்தின்படி அவரை சென்னை பெந்தகோஸ்தே சபை நடத்திய வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி வைத்து தேவனை குறித்த ஞானத்தை அறிந்து கொள்ளும்படி பிரயாசப்பட்டனர். 1972ஆம் ஆண்டு தன்னுடைய இறையியல் படிப்பை முடித்த திரு எம். வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்கள் அக்கல்லூரியிலேயே விரிவுரையாளராக பணியாற்றினார். 1973ஆம் ஆண்டு சாந்தகுமாரி என்கிற தேவ மகளை திருமணம் செய்து கொண்டார். இத்தம்பதியாருக்கு பிரேம்நாத் என்றும் ரூத் பிரியா சலோமி என்றும் 2 குழந்தைகள் தேவன் கொடுத்தார். அந்நாட்களில் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் MPA திருச்சபையின் பத்திரிகையான சத்திய சமய சஞ்சீவியில் பல கவிதைகள், கட்டுரைகளை எழுத ஆரம்பித்திருந்தார். இவர் இயற்றிய முதல் பாடல் ஒப்புவிக்கிறேன் ஐயனே என்பதாகும். MPA திருச்சபையின் தலைமை போதகரான காலம் சென்ற திரு பிரபுதாஸ் வாசு ஐயா அவர்கள் அத்திருச்சபையின் வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களில் பாடல் எழுதுமாறு வின்சென்ட் சாமுவேல் அவர்களை உற்சாகப்படுத்தினார். ஆகவே ஒவ்வொரு ஆண்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கென அந்தந்த ஆண்டின் கருப்பொருளை கொண்டு போதகர் வாசு தேர்ந்தெடுக்கும் வேத வசனங்களை மனதில் கொண்டு பல பாடல்களை இயற்றுவது வின்சென்ட் சாமுவேல் அவர்களின் வழக்கமாய் மாறியது. இவரோடு சகோதரர் சக்தி விட்டர் அவர்களும் ஸ்வேன் பீட்டர் அவர்களும் இணைந்து ராகம் அமைத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். வியாதியிலிருந்து சுகமடைந்த வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் தனது பலவீனமான நிலையில் எழுதிய பரலோகமே என் சொந்தமே என்கிற இப்பாடலை போதகர் வாசுவிடம் காண்பித்த போது 1980ஆம் ஆண்டு MPA கன்வென்ஷன் கூட்டத்திற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்த போது அக்கூட்டத்தின் கருப்பொருளுக்கு பொருந்தும் வகையில் இன்னும் பல சரணங்களை இயற்றி சேர்க்குமாறு போதகர் வாசு வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அநேக வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு மீதமுள்ள சரணங்களையும் வின்சென்ட் சாமுவேல் ஐயா அவர்கள் எழுதி முடித்தார்.
இப்பாடலுக்கென ராகத்தை சகோதரர் சக்தி விட்டர் அவர்களும் இசைக்குழு நண்பரான ஸ்வேன் பீட்டர் அவர்களும் சரணங்களுக்கு பொருத்தமான ராகத்தையும் அமைத்தார்கள். பின்னர் 1980ஆம் ஆண்டு MPA கன்வென்ஷன் கூட்டங்களில் இப்பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது. அன்று முதல் இப்பாடல் பலதரப்பட்ட மக்களுக்கு மரணத்தின் மீது வெற்றி சிறக்கும் ஒரு நல் நம்பிக்கையை தந்து பரலோக வாழ்வின் மகிமையை எதிர்நோக்குகிறவர்களாய் சமாதானத்துடன் இவ்வுலகை விட்டு செல்ல உதவியுள்ளது. போதகர் டி. ஜான் ரவீந்திரநாத் HMV நிறுவனத்தின் மூலம் வெளியிட்ட இயேசு வருகிறார் என்ற தனது இசைத்தட்டில் இப்பாடலை சேர்த்தார். அதில் பெயர் பெற்ற கிறிஸ்தவ இன்னிசை பாடகி திருமதி சுசிலா அருமை நாயகம் இப்பாடலை பாடினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் பரலோகமே என் சொந்தமே என்கிற இந்த பாடல் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நாம் அநேக போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலேயும் இதை நாம் கண்ணோக்கி பார்க்காதபடி வேத வசனத்தில் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுகள் என்ற வேத வசனத்தின்படி இந்த பூமியில் உள்ள போராட்டங்களையும் பாவங்களையும் நோக்கி பார்க்காதபடி மேலான பரலோக வாழ்வை நாம் நோக்கினவர்களாய் அந்த நல்ல நம்பிக்கை பற்றி கொண்டவர்களாய் வாழ இந்த பாடல் இன்றும் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பாடலின் சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்தளிக்க மறவாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.